ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம ஃப்ரெண்டு கேட்டிருக்காப்புல, ஒரு லைவில் கேட்டிருக்காப்புல, கல்ஃபில் வேலை பார்க்குற லேடிஸோட ஒர்க்கெல்லாம் எப்படின்னு கேட்டிருக்காப்புல. லேடிஸோட ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டைம் கிடையாது. நான் சொல்கிறது ஹவுஸ் மேட்டுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது. எந்த டயத்தில் வேணாலும் வேலை பார்க்கணும். படுக்கிறது 12 மணி, 1 மணி, 2 மணி இப்படி கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், ரெஸ்ட் இருக்கும். ரெஸ்ட் இல்லாமல் இருக்காது. ஆனால் ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அவங்க எப்படின்னு பார்த்தா அவங்க குடும்பத்துக்காக உழைக்க கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது ஊரில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டா ஓகே. அதையும் புரிஞ்சிக்காம அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா இங்கேயும் அவங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கும், அங்கேயும் அவங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கும். வேலையில் ஒரு இது இல்லாமல் போயிடும். அதனால் லேடிஸோட ஒர்க்கு கஷ்டம்தான். அது யாரும் இது பண்ண முடியாது. ஆனால் அதே டிரைவர்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கும். எல்லா சமயத்துலையும் ஃப்ரீ இருக்கும் டிரைவர்களுக்கு. ஆனால் வீட்டில் வேலை பார்க்குற ஹவுஸ் மேனுக்கு ஃப்ரீ கிடையாது. இருக்கும், சில வீடுகளில் ஃப்ரீ இருக்கும், ரெஸ்ட் இருக்கும், இல்லாமல் இருக்காது. 100ல் ஒரு 75% வீட்டில் இதாக தான் இருக்கும். ஹெவியான ஒர்க்கு ஹெவியாக தான் இருக்கும். அவங்களோடது என்ன, அந்த மாதம் சம்பளத்தை வாங்கி அங்கே ஊருக்கு அனுப்பிட்டு அவங்க செலவு பண்ணிக்கிறதுக்கு என்ன. இங்கே என்ன அவங்களோட என்டர்டைன்மெண்ட் இந்த மொபைலை வச்சு டிக்டாக்கு அந்தமாரி போட்டுக்கிட்டு என்டர்டைன்மெண்ட்டாக அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் 1-2 தான் வீணாக போயிருக்கும். நான் அங்கே பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லி எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கும். வேறு எல்லாத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது. சில பேர் பண்ணுற தப்புனால ஒட்டு மொத்தமாக நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. ஓகே நண்பரே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வீடியோ போட்டேன், பார்த்துங்க.